இந்த கரையில நிக்கிறாங்க. ஆனா இந்த யோர்தானுக்கு வரும்போது யார் வராங்கன்னா எலிசாவும் எலியாவும் 2 பேரும். அப்படின்னா 50 பேர்லையும் இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் என்ன பண்றாங்கன்னா தனித்து நிற்கிறார், தனித்துவமாய் நிற்கிறார். நான் நம்புறேன் மூன்றாவது நம்ம ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு தேவையான மூன்றாவது குணம் என்னன்னா நம்ம தனிச்சு நிக்கணும். தனிச்சு நிக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்கும். அந்த மாதிரியே அவர்களோட சேர்ந்தே அப்படியே நீங்க இராதபடி நீங்க எப்படி இருக்கணும்னா நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டானவர்களா இருக்கணும், நீங்க மாற்றம் உடையவர்களா இருக்கணும். அப்படின்னா அவர்களை மாதிரி நீங்க யோசிச்சிட முடியாது, அவர்களை மாதிரி நீங்க பேசக்கூடாது, அவர்களை மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. உங்களுடைய யோசனை வித்தியாசமா இருக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கணும், நீங்க கற்றுக் கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கணும். அத்தனை பேர் பார்க்கும் போதும் நீங்க அந்த 50 பேரை விட எப்படி தெரியணும்னா நீங்க தனித்துவமா தெரியணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க அந்த 50 பேருடைய கூட்டத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்களா, இல்ல எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை நான் உண்டாக்குவேன்ற இடத்துல இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்கணும். எதுக்கு வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தனித்துவமாய் நிற்கிறதற்கு நான் விரும்புகிறேன்.